இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களில் மிக முக்கியமானவரும் தேசப்பிதா என்று போற்றப்படுபவருமான மகாத்மா காந்திஜிக்கும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவிற்கும் 5 முறை சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. மதராஸ் மாகாண டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் சேர்மனாக இருந்த திரு ஹனுமந்தராவ் அவர்கள் பாபாவின் ஒரு தீவிரமான பக்தர். 1950ஆம் ஆண்டு புட்டபர்த்தியில் எழுப்பப்பட்ட புதிய மந்திர கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டதில் பெரிதும் பங்காற்றியவர் அவர் மதராஸ் மாநகரத்தில் ஏற்பாடு செய்திருந்த ஆந்திர மகாசபைக்கு வருகை புரிந்த காந்திஜி அவர்கள் அந்த நிகழ்வுக்கு முன்பாகவே பாபாவின் அருகில் அமர வேண்டி ஹனுமந்தராவ் அவர்கள் மூலமாக கோரியிருந்தார். அதற்கு பாபாவும் ஒப்புதல் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் ஸ்ரீ ஜமுனாபாய் அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த சமயம் ஹைதராபாத்தில் ஒருமுறை பாபாவுக்கும் காந்திஜிக்கும் சந்திப்பு நிகழ்ந்தது. அதன் பின்னர் ஒருமுறை இந்திய தேசிய காங்கிரஸ் மீட்டிங்கில் மக்களிடம் நன்கொடை வசூல் செய்த விதம் குறித்து காந்திஜிக்கு பாபா சில அறிவுரைகளை வழங்கியிருந்தார். புட்டபர்த்தியில் பூர்ணச்சந்திரா கலையரங்கத்தை கட்டிய கமானி அவர்களின் பெயரில் விளங்கும் புதுதில்லியின் கமானி அரங்கத்தில் ஒருமுறை அவர்களின் சந்திப்பு நிகழ்ந்தது. இன்னும் குறிப்பிடும்படியான ஒரு சம்பவம் என்னவென்றால் 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி அன்று மாலை 5:15 மணியளவில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா புட்டபர்த்தியின் சித்ராவதி நதிக்கரையில் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். திடீரென அங்கிருந்து எழுந்து ஆசிரமத்துக்கு விரைந்த பாபா தனி அறையில் நுழைந்து கதவுகளை சாற்றிக் கொண்டார். சிறிது நேரம் கழிந்த பின்னர் வெளியே வந்த பாபா மகாத்மா இறந்து விட்டார் என்று அனைவருக்கும் தெரிவித்தார். ரேடியோ வசதி கூட சரியாக இல்லாத அந்த காலத்தில் 2 நாட்களுக்கு பின்னரே அருகில் இருந்த புக்கப்பட்டினம் என்ற ஊருக்கு சென்று காந்திஜி படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை செய்தித்தாள் மூலம் உறுதி செய்து கொண்டனர் அவ்வூர் மக்கள்.